நான் சிவப்பு மனிதன். அந்த படத்துல வந்து பாக்கியராஜ் அவர் வந்து வெளியே வரணும் ஜெயிலுக்குள்ள இருந்து. அப்போ இன்னும் அப்படியே இருந்து அப்படியே மேலே நான் இருக்கும்போது ஜாலியா இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு வணக்கம். நான் தான் உங்க ரியாஸ் அஹ்மத் பேசுறேன். சூப்பர் ஸ்டார் ஃபாரெவர் என்ற நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு தொடர்ந்து சூப்பர் ஸ்டாருடன் பயணிச்ச பல கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி எல்லாரையும் சந்திச்சு அவங்க தலைவரோட பயணிச்ச அந்த படங்கள் நேரத்துல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் பகிர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திப்புக்கு போற நபர் யார் பாத்தீங்கன்னாக்கா, நகைச்சுவை வள்ளல். அதோட சொல்ல நிறுத்த முடியாது. தலைவருக்கு கலைஞர்கள்ல சில ரொம்ப வேண்டியவங்க, அவருக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச சில கலைஞர்கள் இருக்காங்க, சில பேரு. அந்த சிலர்ல இவர் ஒருவர்னு சொல்லலாம். வேற யாரும் இல்ல, நம்ம நகைச்சுவை வள்ளல் திரு செந்தில் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆமா, யூடியூப் சேனலை பத்தி கேள்விப்பட்டேன். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். நல்லா இருங்க. நன்றி சார். உங்க ஆசை சார். சார், இது வேற ஒண்ணும் சார், அதாவது எங்க சேனல்ல சினிமா நிகழ்ச்சிகள் நிறைய எல்லாம் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னாக்கா தலைவரோடவே பயணிச்சுட்டு இருக்கிறதுனால அவரோட சார்ந்த சில விஷயங்கள் வந்து குறிப்பா இன்னைக்கு இருக்கிற மீடியா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த அதிகபட்சம் ஒரு 20-25 வருஷத்துக்குள்ள இருக்கிற சினிமா மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம வந்து அந்த 70ல இருந்து பயணிச்சுட்டு வந்ததுனால பல விஷயங்கள் அப்ப நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வந்து பார்த்துருக்கோம். அத உணர்வுகளை மனசுல வச்சுக்கிட்டு தலைவரோட பயணிச்ச அந்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கிட்டையும் அந்த படங்களை அவர் கூட பயணிச்சு போய் ஏற்பட்ட அந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை கேட்டு தொடர்ந்து நம்ம வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம தலைவரோட நீங்க வந்து 1985 நான் சிவப்பு மனிதன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து லால் சலாம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 படம் அவரோட பயணிச்சிருக்கீங்க. சோ அதுல ஒவ்வொரு படத்தப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச நினைவுகளை எங்களோட பகிர்ந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி சரி. நான் சிவப்பு மனிதன். ஆமா, அந்த படத்துல வந்து பாக்கியராஜ் நான் காம்பினேஷன். கண்டிப்பா. அப்போ ரஜினி சார் வந்து அவருடைய கேரக்டர் அந்த படத்துல விறுவிறுப்பா இருக்கும். விறுவிறுப்பா அந்த படமே சூப்பர் படம். சந்திரசேகர் டைரக்டர் அவர்கள் இயக்கத்துல நான் நடித்தேன். அப்போ தலைவர் எப்படின்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப சோசியலாக அவரு தான் தெரியுமே, திடீர்னு ஒரு துண்டை போட்டு கீழே பிடிச்சி படுத்துக்கிறாரு. அப்புறம் ஏதாவது அது வேணும் இது ஒன்றுலாம் கேட்க மாட்டாரு. எதோ கொடுக்குறத டீ காப்பியை குடிச்சிட்டு ஓகே ஓகே அவ்வளோதான். அப்படி மாதிரி எல்லாத்தையும் அன்பாக டெக்னீஷியன்லேருந்து எல்லாம் அன்பாக படக்கூடியவர், யார் என்னன்னு கேட்கக்கூடியவர், இப்போ நல்ல மனிதர். ஆமாம். அப்புறம் அதை படத்தில் இப்போ 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு அந்த படம். அது வந்து தலைவர்கிட்ட ரொம்ப நம்ம நெருக்கமா இருக்கீங்க. அவர்கள் நல விரும்பிகளை நீங்க ஒன்னாவது. அது குறிப்பா பாத்தீங்கன்னா அதுல வந்து நீங்க பாக்யராஜ் சாருக்கு அசிஸ்டண்டா அந்த ஸ்பை டிடெக்டிவா இவரை ட்ராக் பண்ணிட்டு போற கேரக்டர் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர் தான் அது. இன்னைக்கும் அந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா இப்போ அது ஒரு வகையில நமக்கு வந்து நினைவூட்டுறதுக்குலாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமா இருக்கு. அந்த காமெடிஸ்ல இருந்து பல பேர் தியேட்டர்ல படம் பார்த்து ரசிச்சு அந்த காமெடி இன்னைக்கு வந்து அடிக்கடி தோணும்னா அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு சந்தோஷமா. இங்க அடுத்த படம் பாத்தீங்கன்னாக்கா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ல எஸ்பி முத்துராமன் சார் அவர்கள் இயக்கத்துல மனிதன். அது வந்து எப்படின்னா அவரே வந்து
அவர் வந்து வெளியே வரணும் ஜெயிலுக்குள்ள இருந்து, அப்போ இன்ட்ரோடக்ஷன் அப்படி மாதிரி இருந்தது. அவரு என்ன முதல் செந்தில் வரட்டும், அதுக்கப்புறம் நான் ஒண்ணு அதே மாதிரி இந்த காலில் எட்டி வரைக்கிறது அப்படியே கீழே இருந்து அப்படியே மேல பண்ணா நானு அவங்க ரசிகர்கள்லாம் காசு பூலாம் அள்ளி கடைசியில தலைவர் இப்படி ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது பெரிய காமெடி ஆகிப்போச்சு. அது பூரா எல்லாம் அது காரணம் வந்து தலைவர் தான். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் எனக்கு கொடுத்து ஏமாந்துருவாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு இன்ட்ரோடக்ஷன் அதே ஜெயில அவர் வேற மாதிரி. ஆமா ஆமா, அந்த பில்டப்ல ரொம்ப ரொம்ப பில்டப்பா இருக்கும், ரொம்ப பில்டப்பா இருக்கும். அதனால காமெடியா எஸ்பி முத்துராமன் அவர்கள் எடுத்துப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அந்த எல்லாம் அந்த படித்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு மக்கள் மனமகிழ் மன்றம் சொல்லிட்டு ஒண்ணு நடத்திட்டு இருப்பாங்க. அதுலயும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு நீங்களே சொல்றீங்க 87 இல்ல அது வந்தது 87. ஆமா, இப்படி இருக்கும்போது ஒரு ஜாலியா இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு சீக்கிரம் சாயங்காலம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு அந்த பொழுது கூட தெரியாது. அவர் கூட நடிக்கும் போது நடிச்சதுக்கு அப்புறமும் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்போம். அத பேசிக்கிட்டு அதாவது அப்ப பிரைம் மினிஸ்டர், இப்ப முதலமைச்சர், இன்னும் முதலமைச்சர் அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, அது என்ன இப்படி பேசிக்கிட்டே இருப்பார். ஆமா, அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசுவார். ஆமா, அப்பவும் நல்லா அரசியல் சார்ந்த வச்சிருப்பாரு. நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவாரு. ரொம்ப அவருடைய இதே தனி. ஆமா, ஒரு ஸ்டைல்னா இப்போ பாலச்சந்திர படத்துல அப்படி தூக்கி விட்டு அப்படி. அப்புறம் வர வர கேரக்டர்கள் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் வந்து ஒரு முள்ளு மலரும் இல்லை, அதெல்லாம் ஒரு 4 தடவை பார்த்தேன் அந்த கேரக்டருக்காக. ஆமாம், இப்படி ஒரு இது அப்படின்னு அது 16 வயதுல அவர் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, அவர் கூட நடிக்கணும்னு நான் சேவ் பண்ணியிருந்தேன். அதை சொன்னால் அவர் கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டரும் சொல்லுவேன், எப்படி நடிச்சிங்க அப்படின்னு. ஆமாம், நல்லா கஷ்டப்பட்டு ரொம்ப இதெல்லாம் வந்திருக்காரு. அவர் சொல்லும்போது பெங்களூரில் இருக்கும்போது என்ன நடந்தது, ஒரு ரெவடின்னு தெரியாமல் ஒரு ரெவடியை தாக்கி விட்டார். அவருக்கு இந்த பக்கம் ஒரு எலும்பு இருக்கு, அது யாருக்கும் தெரியாது, அது கூர்மையாக இருக்கு. அப்படி தட்டினா போதும், எவனா இருந்தாலும் அது ஒரு கத்தி மாதிரி பயன்படுத்தலாம். அவர் லேசா இரும்பு மாதிரி இருக்கும், அது அடிச்சு விட்டாரு. சுருண்டு விழுந்து இவரு வந்து பயப்பட்டு அவனுக்கு பயப்பட்டு இவர் இருக்காரு, இவருக்கு பயப்பட்டு அவன் முடியறான். அதாவது ஒரு எப்படியோ அடிச்சு விட்டாருன்னு நினைக்கேன். இவருக்கு பயந்துகிட்டு அவன் ஒட்டிக்கிட்டு இருக்கான். அவருக்கு ஆமா அடிச்சுட்டு ரபடிக்கு பேசி இவரு ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தமாஷா சொன்னாரு. அந்த சில இது அப்படி நடக்கிறது தானே. சரி, இப்போ இந்த 2 படம், இந்த மனிதன், நான்சிப் மனிதன் நடிச்சிருந்தா கூட இதே 87ல தலைவரோட நீங்க நடிச்ச படம் வெள்ளையங்கிரி, வேலைக்காரன். ஆமா ஆமா, அப்ப கால் செட்டு இல்லை, இந்த தோட்டத்துல பார்த்திருக்கேன். அந்த இதுல கூட டெல்லிக்கு ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் எடுத்து ஓடியாந்தேன். அப்ப வேலைக்காரன் படத்துல வந்து கால் செட்டு கொஞ்சம் பிஸி. ஆனா எப்படியாவது தலைவர் படத்துல நடிக்கணும்னு எனக்கு இது அந்த டேட்ல டெல்லியில பெரிய ஓட்டர். அதாவது ஒரு ஊரே தங்கலாம் அப்படி ஒரு ஓட்டர், பூரா ஃபாரினர்ஸ் இது எல்லாம்.
ஒரே நாளில் முத்துராமலிங்க சார் என்ன பண்ணாங்க, நம்ம சீனை பூரா கட்ட 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 கடன்னு அதுங்க தலைவர்கிட்ட சொன்னால் அதுக்கேற்றப்பல ஒத்துழைப்பு கொடுத்தது. இது ஒன்று அதில் ஒரு ஃபாரின் பொண்ணு கூட அங்கே தங்கிடுறது. இவர் பார்த்துட்டு அந்த ஆக்ஷனை பார்த்துட்டு அந்த பொண்ணை டான்ஸு அவரு கூட பின்னாடி. இன்னொரு சாங்கு ஒரு மாமி சாங் இருந்துச்சு, அதை கொடுக்க முடியல. அந்த அப்புறம் அவர் சீன் பூரா இங்கே எடுத்தோம் ஏவிஎம்ல கடகடன்னு அதுவும் கடகடன்னு அடிச்சாரு. எஸ்பியும் சொல்றோமா, ப்ரொடியூசர்களை பாதிக்க விட மாட்டார் கண்டிப்பா. எல்லாம் எவ்வளவு மேக்சிமம் ரவிக்குமார் மாதிரி வந்துட்டா அது வந்து தான் படம் வேற படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இதுலயே எடுப்பாங்க. எடுத்து ப்ரொடியூசருக்கு சேஃப்டி பண்ணி விடுவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு டைரக்டர். அது அது நடிச்சது படத்துல பார்த்தா அங்கங்கே நான் த்ரோட்டா வர்றது மாதிரியா இருக்கு. அது வந்து சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி ஞாபகம் சொல்லுங்க சார். வெள்ளைக்காரன் ஏன்னா காமெடியிலே இன்னைக்கும் வந்து படத்தோட பெரிய வெற்றிக்கு மூல காரணம் படத்தோட நகைச்சுவை தான். ஆமா ஆமா ஆமா, இந்தி படத்தோட ரீமேக். ஆமா, அதுல சில சுவாரஸ்யமான விஷயங்கள் ஞாபகத்தில் சொல்லுங்க. அது அது இந்தி படம் ரீமேக்கா? ஆமா, ஹிந்தி படம் நமக்கலான்னு ஒரு படத்தோட ரீமேக் தான் அது. அப்படியா? ஆமா, அந்த நடிச்ச படம். ஓஹோ, இப்போ நீங்க சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அதுல வந்து என்னன்னா அந்த ஹோட்டல்லே வந்து ஒரு சூப் போடாம விட மாட்டாங்க. ஒருத்தர் தொடங்கி வச்சுட்டேன். நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏற்பட்ட மாட்டி விட்டுருவாங்க. ரொம்ப ஜாலியா வேஷம் போட்டோம்னா நீங்க நாயா நடிக்கிறீங்களா? நாயா நடிக்கிறேன் என்ன நான் வந்து அது வந்து முதல் ஒருத்தர் நடிச்சாரு. நான் இங்க சொல்லுவேன் இந்த மாதிரி இது படிக்க நாங்கள் படிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம தமிழ்நாடு பாடுறத தாண்ட முடியல. ஆமா, தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிவிட்டு வச்சுக்குவேன். ஐயா நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னா சில இது மட்டும் அந்த